என்னாச்சு வானதி? சரி, என் கூட வா. மாப்பிள்ள, ரொம்ப கலப்பா இருப்பீங்க போல இருக்கு. குடிக்கிறதுக்கு மோர் ஜூஸ்னு ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? இல்ல பரவாயில்ல. நாங்க வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தோம். ஆர்த்தி, நம்ம 2 பேரும் ஜோடியா சினிமாக்கு போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. மா, அந்த வானத்தி ஏதாவது பசிக்குதுன்னு சொல்லிருப்பான். அதனால கார்த்திக் வர வழியில ஜூஸ் கடையில நிப்பாட்டி அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு இவரும் குடிச்சிட்டு வந்திருப்பாரு. அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இருக்காது. நீ ஒன்னும் பயப்படாத. அங்க என்ன நடந்துச்சு வானதி? ஜட்ஜி என்ன சொன்னாரு? சொல்லு வானதி. முதல்ல அழுகையை நிறுத்து. அங்க நடந்தது என்னன்னு சொல்லு. ஜட்ஜ் என்கிட்ட உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் எங்களுக்குள்ள என்ன நடந்துச்சோ அத அப்படியே சொல்லிட்டேம்மா. கார்த்திக் என்ன சொன்னா? அவரு என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியலமா. 2 பேரையும் தனித்தனியா தான் விசாரிச்சாங்க. சரி, அப்புறம் என்ன ஆச்சு? ஜட்ஜம்மா, உங்க 2 பேர்கிட்டையும் தனித்தனியா விசாரிச்சதுல இருந்து உங்க 2 பேருக்குள்ளயும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபமோ வருத்தமோ எதுவும் இல்ல. உங்களுக்குள்ள அன்போ அக்கறையும் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால நீங்க முறையிட்ட இந்த விவாகரத்து வழக்க நான் தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லிட்டாங்கம்மா. இதுக்கப்புறம் என்னையும் அவரையும் நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்க? நான் கோட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் மரண வேதனையில இருந்தம்மா. அதனாலதான் என்னால அதுல இருந்து சீக்கிரமா வெளியே வர முடியல. எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிற உனக்கு என்னைக்கு உனக்கு நல்லதா நடக்குமானதே. இதுக்கப்புறம் நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. சரி வானதி, ஜட்ஜு கிட்ட எப்படியும் கார்த்திக்க பத்தி எதுவும் தப்பா சொல்லிருக்க மாட்டேன். ஆனா கார்த்திக் எப்படி உன்னை பத்தி எதுவும் தப்பா சொல்லாம நல்ல விதமா சொல்லிருப்பான்? ஏன்னா நான் மறைச்சு வச்சிருந்த டிவோர்ஸ் பேப்பரை எனக்கே தெரியாம எடுத்துட்டு போய் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கான். அந்த அளவுக்கு பண்ணவன் ஏன் ஜட்ஜு கிட்ட உன்னை பத்தி எதுவும் தப்பா சொல்லாம விட்டான்னு தெரியலையே. ஏன்னா அவரு அவ்வளோ நல்லவருமா. என்ன ஒரு மனைவியா ஏத்துக்கலனாலும் கூட ஒரு மனுஷியா எனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் அவரு சரியா கொடுத்திருக்காருமா. நான் கூட அவர்கிட்ட ஒரு நாள் கூட பொய்யா நடந்துகிட்டது இல்ல. அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவரு என்னை பத்தி எதுவும் தப்பா சொல்லிருக்க மாட்டாரு. இவ்வளவு நேரம் மனசுல சுமந்துட்டு இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இப்பதான் வானதி மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரி, நீ எதுவும் சரியா சாப்பிட்டிருக்க மாட்ட. நான் போய் கிச்சன்ல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பாக்குறேன். சரிம்மா. சரிடி, சம்பந்தி அம்மா வானத்தைய கூட்டிட்டு போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு சத்தத்தையும் காணோம். என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. இவன் ஒரு சிட்டு மூஞ்சி, இவன் கிட்ட ஒன்னும் கேட்கவும் முடியாது. அப்புறம் நம்ம மேல வந்து எரிஞ்சு விழுவான். இப்ப வானத்துக்கு நடந்திருக்க விஷயம் சாதாரண விஷயமா? கிட்டத்தட்ட அவ வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி. சாதாரண பிரச்சனைக்கே அழுது ஒப்பாரி வைக்கிறவ அவ. மெதுவா மெதுவா. இதுக்கு சும்மா இருப்பாளா? அதான் கொஞ்சம் ஓவரா பொங்கிட்டு இருப்பா. அத்தையும் வானத்துக்கிட்ட அது இதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தணும்ல. கொஞ்சம் அதுக்கெல்லாம் டைம் ஆகுமா? ஒட்டி பேசாம மெதுவா பேசிட்டி. வராங்க வராங்க. கார்த்திக், நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு வானதி சொன்னா. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் லஞ்ச் ரெடி ஆகவும் கூப்பிடுறேன். சரிம்மா.
ஆ, ஆர்த்தி சமையல் ரெடி ஆயிடுச்சா? நாங்க இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கலையே அத்தை. ஏன்? ஆ, அது சம்பந்தியம்மா நான் தானுங்க. இவங்க 2 பேரும் காலையிலே கோர்ட்டு கிளம்பி போயிட்டாங்க. வீட்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பதட்டத்திலேயே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலைங்க. அதானுங்க. சரி விடுங்க, நீங்க சமைக்காததும் நல்லதுதான். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வெளியில ஆர்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, சேர்த்தே ஆர்டர் பண்ணிடுறேன். சொல்லு, அத்தை கேக்குறாங்கல்ல, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீங்களே பார்த்து ஆர்டர் பண்ணுங்க அத்தை. சமந்தி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சூடா பிரியாணி வந்துட்டு இருக்கு. வானதியும் கார்த்திக்கும் சேர்ந்து வாழணும்னு கோர்ட்டு சொன்னத நாம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லீங்களா பின்ன? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குதுங்க. இது மட்டும் எனக்கு காலையிலே தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம வீட்லயே பாயாசம் கேசரி வடனு எல்லாம் செஞ்சு ஒரு பெரிய விருந்தே நடத்தி கொண்டாடி இருக்கலாங்க. நம்ம எல்லாரோட ஆசையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா வாழணுங்கிறது தானே. ஜீவா, 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 ஜீவா. அத்தை, ஆர்த்தி, ஜீவா எங்க? அது அவரு மேல ரூம்ல தான் இருக்காரு அத்தை. ஜீவா, ஜீவா. என்னடி எப்போ மாமியார் கார்த்திக் கார்த்திக்னு கூப்பிடுவாங்க, இன்னைக்கு என்னமோ அதிசயமா புருஷனை கூப்பிடுறாங்க. ஏதாவது விஷயம் இருக்குமா என்னன்னு பாப்போம். ஆர்த்தி, நீயும் வந்து ஜீவா பக்கத்துல நில்லு. போ, கூப்பிடுறாங்கல்ல. என்ன திடீர்னு இந்த அம்மா என்னென்னமோ பண்றாங்க? என்னவா இருக்கும்? 2 பேரும் சேர்ந்து இத வாங்கிக்கோங்க. என்னம்மா இது? நீ முதல்ல வாங்கிக்கோ. இப்பவாச்சும் இது என்னன்னு சொல்லுங்கம்மா. உனக்காக நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன். அதோட டாக்குமெண்ட்ஸ் தான் இது. ப்ராப்பர்ட்டியா? ஆமா ஜீவா, ஈசிஆர் பக்கத்துல ஒரு பீச் ஹவுஸ் ஒன்னு சேல்ஸ்க்கு வரதா கேள்விப்பட்டேன். நேர்ல போய் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் உனக்காக அதை வாங்கிட்டேன். இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறதா எங்க யார்கிட்டயும் சொல்லியேம்மா. உனக்கும் ஆர்த்திக்கும் இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் சொல்லல. உங்க 2 பேருக்கும் சேர்த்து நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. கார்த்திக் கல்யாணத்தை கூட ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப கிராண்டா நடத்தினேன். ஆனா உங்களுக்கு சிம்பிளா ஒரு ரிசப்ஷன் மட்டும்தானே வச்சிருந்தோம். அதனாலயே என்னவோ ரொம்ப நாளாவே உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதான் சரியான டைமுக்கு இந்த பீச் ஹவுஸ் சேல்ஸுக்கு வந்ததும் வாங்கிட்டேன். உங்க கல்யாணத்துக்கு நான் கொடுக்கற கிஃப்டா இத வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ சோ மச். அம்மாக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இத நீ ஆர்த்தி கிட்ட கொடுத்து அவ கையாலேயே இத பூஜை ரூம்ல வச்சு எடுத்துக்க சொல்லு. சரிம்மா. இந்த ஆர்த்தி, நீங்களே கொண்டு வைங்க. வரேன். நீ கொண்டு போய் சாமி ரூம்ல வை.
அம்மா. இத்தனை நாளா அந்த கார்த்திக்கும் வானத்தையும் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே மகன் மருமகன் நினைப்புல இருந்தவங்களுக்கு இப்பதான் முத தடவையா ஓ மேலயும் ஜீவா மாப்பிள்ள மேலயும் பார்வைப்பட்டிருக்கு. பாரு, அந்த அம்மா பார்வை உங்க மேல பட்டதுமே உங்க கைக்கு ஒரு பங்களாவே வந்து சேர்ந்துருச்சு. வெறும் பங்களா மட்டும் போதாதுமா, இதே மாதிரி பெரிய பெரிய எஸ்டேட் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே எங்களுக்காக வாங்க சொல்லணும். பின்ன இல்லாமையா? இனிமே அவங்க எந்த சொத்து வாங்கினாலும் நம்ம ஜீவா மாப்பிள்ள பேர்லயே வாங்கணும்னு சாமி நல்லா வேண்டிக்கோ. ஆர்த்தி, எனக்கு என்னமோ கார்த்திக்கும் வானத்தையும் ஒன்னா சேர்ந்து வாழலன்னு உன் அத்தைக்கு தெரிஞ்சதுல இருந்தே உங்க 2 பேர் மேலயும் ஒரு தனி கரிசனம் தான் வந்திருக்கு. எப்படியோடி உன் புருஷன் மேல அவங்களுக்கு இப்பவாவது கரிசனம் வந்து அவர் பேர்ல ஒரு சொத்தும் வாங்கணும்னு தோணி இருக்கே. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆர்த்திமா, இந்த டாக்குமெண்ட உள்ள பத்திரமா கொண்டு போய் உன் ரூம்ல பீரோல வை. சரிம்மா, இந்தா வரேன். முருகா, என்ன ஆர்த்தி? தெரியல ஜீவா, ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. உன் கண்ணும் சந்தோஷத்துல இப்படி செவந்து இருக்கு. சும்மா விளையாடாதீங்க. அத்தை இன்னைக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. நான் கூட இது வரைக்கும் அத்தைக்கு உங்களை விட உங்க அண்ணன் கார்த்திக் மேலதான் அன்பும் அக்கறையும் அதிகமா இருக்குன்னு நினைச்சேன். அதனாலதான் பிசினஸ்ல இருந்து இந்த வீட்ல நடக்கிற முக்கியமான விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்துலயுமே உங்க அண்ணனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நமக்காக அத்தை இவ்ளோ பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கி நமக்கு கிஃப்டா கொடுக்கறத பாக்கும்போது என் மனசுக்கு உண்மையிலேயே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஹே லூசு, நீ நினைக்கிற மாதிரி எங்க 2 பேர் மேல பாசம் காட்டுறதுல அம்மாவுக்கு எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. எங்க 2 பேரையுமே எப்பவும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. வேணும்னா முதல் பையங்கிறதால அவனுக்குன்னு சில பொறுப்பு ரெஸ்பெக்ட்லாம் இருக்கும்ல. இப்போ இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாக்கு அடுத்து அண்ணன் தான் இருக்காரு. அதனால அம்மாவுக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே அண்ணன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான். சரியா? வழங்கின மாதிரி தான். சரிங்க. மறந்தே போச்சு, இந்த டாக்குமெண்ட்ட எங்கேயா வச்சிட போற. இத பத்திரமா எடுத்து கபோர்ட்ல வை. நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட சின்ன கெட் டுகெதர் ஆர்த்தி, போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்னங்க நீங்க, இவ்ளோ ஹாப்பியான விஷயம் நடந்திருக்கு, இப்ப போய் ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன்னு சொல்றீங்க? ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குனத நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நாம இன்னைக்கு எங்கேயாச்சும் அவுட்டிங் போலாம். இப்படி லாஸ்ட் மினிட்ல சொன்னா என்ன பண்றது ஆர்த்தி? அங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வேற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம எப்படியும் இந்த பீச் ஹவுஸ் பார்க்க போவோம்ல, அன்னைக்கு கண்டிப்பா இதுக்கு ட்ரீட் கொடுக்கறேன். ஓகேவா? சரி, ஓகே. ஆனா போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். ஓகே? ஓகே. டாக்குமெண்ட்டை ஒரு வாட்டி படிச்சு பாப்போம். ஆர்த்தி, மாப்பிள்ள எங்கடி வெளியே போயிட்டு இருக்காரு? மா, இத பாரு. இது என்ன? ஆர்த்தி, இது உன் அத்தை இப்போ உன்கிட்ட கொடுத்த பத்திரம் தானே? ஆமாமா, அவங்க மாப்பிள்ள பேர்ல இடம் வாங்கிருக்கிறதா சொன்னாங்க. ஆனா இதுல கார்த்திக் போட்டோவும் அவர் பேரும் தான் போட்டிருக்கு. அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அதாம எனக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த டாக்குமெண்ட் படி பார்த்தா
இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கார்த்திக் தான் ஓனருங்கிற மாதிரி போட்டிருக்கு. அவர் பேர்ல வாங்கின சொத்து பத்திரமா? இது எப்படிமா எங்க ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி அத்தை எங்க கிட்ட கொடுத்தாங்கன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன? அவசரத்துல உன் அத்தை பத்திரத்தை தெரியாம உன்கிட்ட மாத்தி கொடுத்திருக்காங்க போல இருக்கு. அம்மா, ஆனா நான் இத படிச்சு பார்த்ததுல அத்தை சொன்ன மாதிரி இது ஈசிஆர்ல இருக்கிற ஒரு பீச் ஹவுஸ் தாமா போட்டிருக்கு. சரிடி, இருக்கட்டுமே. உன் புருஷனுக்கு வாங்கின மாதிரி அந்த கார்த்திக்கும் அங்கேயே ஒரு இடம் வாங்கியிருக்காங்களோ என்னமோ. அந்த பத்திரம் தான் தப்பா உன்கிட்ட மாறி வந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. சரி, நமக்குள்ளேயே இதுக்கு குழம்பிக்கிட்டு இருக்கணும். நீ இதை எடுத்துட்டு போய் உன் மாமியார்கிட்டே என்னன்னு கேட்டுரு. இந்தா. சரிம்மா. அத்தை, என்ன அத்தை, ஆர்த்தி? நீங்க டாக்குமெண்ட்ட மாத்தி கொடுத்துட்டீங்க. இல்லையே, கரெக்டா தான் கொடுத்தேன். இல்லத்த, ப்ராப்பர்ட்டி கார்த்தி அத்தான் பேர்ல வாங்கியிருக்கீங்க. ஆமா, எங்களுக்காக வாங்கினேன்னு கொடுத்தீங்க. ஜீவா பேரு அந்த டாக்குமெண்ட்ல இல்லன்னு சொல்றியா? ஆமா அத்தை. கார்த்திக் பேர்ல இருந்தா அது ஜீவாக்கு சொந்தமாகாதா? எப்படித்தான் ஆகும் அது? இந்த வீட்ல அப்படிதான். கார்த்திக் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க நல்ல நிலைமைக்கே வந்தோம். எங்க கஷ்டம் எல்லாம் போய் எங்களுக்கும் கையில பணம் தங்க ஆரம்பிச்சது. என்ன வாங்கினாலும் கார்த்திக் பேர்ல தான் வாங்குவோம். இந்த வீடு, காரு, ஷேர்ஸ், மத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கார்த்திக் பேர்ல தான் இருக்கு. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டிய அவர் பேருக்கு மாத்தி வாங்கியிருக்கலாமே. ஆர்த்தி, உனக்கு என்ன பிரச்சனை? தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற என்ன? உங்க அம்மா சொன்னாங்களா? சம்மந்தி, அதான் என்கிட்ட வந்து கேக்குறியா? ஐயோ சம்மந்திமா, நான் எதுக்குங்க இதுல சம்பந்தப்பட போறேன்? இது வழக்கமா ஊர் உலகத்துல சொல்றது தானே, அதத்தான் அவள சொல்றா. நான் எங்க வீட்டு வழக்கத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இங்க எல்லாமே கார்த்திக் பேர்ல தான் இருக்கு, இருக்கும். அது கார்த்திக் மட்டும் சொந்தம் இல்ல, ஸ்வேதா, ஜீவா எல்லாருக்கும் சொந்தம் தான். ஏன் ஆர்த்தி, உனக்கும் தான் சொந்தம், வானதிக்கும் அது சொந்தம். சம்மந்திமா, நீங்க தப்பா நினைக்க கூடாதுங்க. இப்ப இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதாங்க இருக்கும். நாளை பின்ன இல்லைங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? சண்டை சச்சரவு வரும்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்படி வராது, வர விட மாட்டேன். என் வாழ்க்கையில நான் போட்டு தப்பா போன ஒரே ஒரு விஷயம் வானதி கார்த்திக் கல்யாணம் மட்டும்தான். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா செஞ்சிட்டு இருக்கேன். கார்த்திக் அளவுக்கு ஜீவாவுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு தோணுச்சு, அதான் இந்த ப்ராப்பர்ட்டிய ஜீவாவுக்குன்னு வாங்கினது. இன்னும் வாங்குவேன், அதுவும் கார்த்திக் பேர்ல தான் இருக்கும். தேவையில்லாம குழம்பாம இருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா உன் புருஷன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. நல்ல வேலைடி, இந்த வீட்ல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நமக்கு இன்னைக்காவது தெரிஞ்சது. உன் புருஷன் கூட உன்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை பாத்தியா? ஏற்கனவே நம்ம 2 பேரையும் அந்த கார்த்திக் துரத்துன மாதிரி நாளைக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. ஜீவா மாப்பிளையும் நம்ம கூட கையை வீசிக்கிட்டு வர வேண்டியதான் போல இருக்கே. இல்லடி, இது அப்படிலாம் சுலபமா விட்டுறக்கூடாது.
விட மாட்டேம்மா. கார்த்திக்க ஒளிச்சு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு.